ஹலோ கைஸ், நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நல்ல ஒரு தகவலுங்க. எப்படின்னா, ஒரு குழந்த ஒன்று காணாமல் போயிடுச்சுங்க. அந்த குழந்தைய 2 நாளாக தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கல. அவங்க அம்மா என்கிட்ட சொன்னுச்சு, எப்பா இந்த மாதிரி என் குழந்த தொலைஞ்சு போச்சுப்பா, நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கப்பா, நாங்களும் தேடி தேடி பார்க்குறோம்னு ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கேட்டதுக்கு யாருமே இங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு போய் இருந்திருக்காங்க. 2 நாளாக பிள்ளை கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கு இருந்திருக்கான். ஆனால் அவங்க அம்மாவால் தாங்க முடியலைங்க. போய்ட்டேன் பக்கத்து வீட்டுக்கார பையன், அந்த பயலை காணான்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டிக்கங்கான்னு சொன்னாங்க. 2 நாளாச்சு என் மையன் ஒரு ஃபோனுமே அடிக்கலைங்க்கா, நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகன்கிட்ட வேணுனோன்னா நைட்டே ஃபோன் அடிச்சிட்டேன். நைட் அடித்து, அம்மா நான் இந்த இடத்துல இருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சந்தோஷப்பட்டு இருந்து நாள் காலையில் சொன்னாங்க, இந்த மாதிரி என் மையன் கிடச்சிட்டாங்க, அவன் இப்போ தான் வந்துக்கிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப நன்றிக்கான்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் பழனிமலை முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, குழந்தையவே கொடுத்துட்டாங்க, நீங்கள் பழனிமலை முருகனுக்கு போங்க, கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு அற்புதத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிள்ளையே இல்லாமல் இத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த ஒத்த பிள்ளை தவறுந்து பெற்றிருக்கியே, உங்களுக்கு கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு காட்சி என்னென்னா, இன்னொரு பையனும் காணாமல் போயிட்டாங்க. அவன் பார்த்திங்கன்னா காலையில் போனவன் கோயிலில் ஐயனார் கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா தேடி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி தேடி பாருங்கள், முருகான்னு சொல்லுங்கள், கந்தான்னு சொல்லி பாருங்கள், கிடைப்பேன்னு சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டே சுற்றி பார்த்துட்டு முருகான்னு சொல்லி போனோடனே அங்கே அந்த கோயிலில் உட்காந்துருந்தாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் மையன் ஐயனார் கோயிலில் இருக்கேன் அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஐயனார் கோயிலுக்கு நான் 3 கிழமை போய் செவ்வாய் வெள்ளிக்கு நான் போய் விளக்கு போட போகிறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதே நான் சொன்னேன், ஏங்க முருகனையும் நீங்கள் சொன்னீங்க, முருகனுக்காண்டியும் ஒரு 2 விளக்கு போடுங்கங்க, ஒரு 3 வாரத்துக்கு மட்டும்னு சொன்னேன். சரிக்கா நான் போடுறேக்கா, நீ என் மகனை திட்டவே மாட்டேக்கா, என் பிள்ளைய காணாமல் நான் என்ன தவித வச்சேன்னு உங்களுக்கு தெரியுமில்லக்கா. இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மாமாருங்க கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக கோபத்தை குறைச்சிக்கிட்டு திட்டாமல் இருங்க. நம்ம பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா நம்ம அன்பால் சொல்லுங்கள், அவங்க கேட்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க, போயிட்டா நம்ம திரும்ப அதை மீட்ட முடியாதுங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், குழந்தையில யாரும் திட்டாதீங்க, அன்பாலே சொல்லி வளர்த்து வாங்கங்க.